பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 30ல இருக்கிறோம். செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புல உள்ள வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமேன். ஆமாங்க, இந்த வசனத்துல இருந்து செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நிறைவான பலன் கிடைக்கும், நமக்குள்ள என்ன நடக்கும், நம்ம எப்படி அந்த செட்டைகளின் கீழே இருக்கணும் அப்படின்ற காரியத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். சோ இந்த வாரத்துல செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா அந்த செட்டைகளின் கீழ் என்ன இல்ல அப்படின்றத நேற்றைய தினத்துல பார்த்தோம். இன்னைக்கு 30வது நாள்ல செட்டைகளின் கீழ் என்ன இல்ல அப்படின்னா கண்ணீர் இல்லைங்க. சோ எல்லாருமே கண்ணீரோட தான் ஆண்டவரோட சமூகத்துல நம்ம வருவோம். ஆனா அந்த கண்ணீரை எப்படி அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இங்க கண்ணீரோடு வந்திருக்கீங்க அப்படின்னா அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வாங்க. நம்மளுடைய கண்ணீருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ அதற்கு நம்ம வேதத்துல வாசிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஆமேன். ஆமாங்க. சோ அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நம்ம வந்தோம் அப்படின்னா வரும்போது சில பேர் கண்ணீரோட வருவாங்க. அவருடைய சமூகத்துல வந்து நான் கண்ணீர் விட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் சில பேர் வருவாங்க. சோ அப்படி அவருடைய சமூகத்துல கர்த்தர் நிமித்தமாக நம்மளுக்கு கண்ணீர்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவரோட சமூகத்துல அந்த கண்ணீரை விதைங்க. அப்படி நீங்க விதைக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த கண்ணீரை எப்படி மாற்றுவார் அப்படின்னா கம்பீர அறுவடையா மாற்றுவாருங்க. சோ எவ்வளவு தூரம் நீங்க கண்ணீர் அவரோட சமூகத்துல வடிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அவர் துருத்தியில சேர்த்து வச்சு ஒரு கம்பீர அறுவடைய உங்களுக்கு தருவாருங்க. சோ நீங்க துக்கமுகமா வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம். ஆனா அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கும் போது அந்த கண்ணீர் எல்லாம் மாற்றி அவருடைய சமூகத்துல இருந்து அன்றைய தினத்துல நீங்க எழுந்து நீங்க மற்ற காரியங்களுக்கு போகும்போது ஒரு கம்பீர அறுவடைக்குண்டான காரியத்தை தாங்க அவர் நம்மளோட வாழ்க்கையில செய்வாரு. சோ கண்ணீரோட விதைக்கிறவங்க எப்போதுமே கம்பீர அறுவடை அவங்களுக்கு உண்டு. அதனால எதை குறிச்சும் நம்ம கலங்க கூடாதுங்க. அவருடைய செட்டையின் கீழே நம்ம வந்தோம் அப்படின்னா கண்ணீரோட வந்தோம் அப்படின்னா அந்த செட்டைகளின் கீழ் நம்ம கண்ணீரோட வந்தோம் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தாமே அந்த கண்ணீரை எல்லாத்தையுமே துடைப்பார் அப்படின்றத பாக்குறோம். அதற்கு நம்ம வேத வசனத்தை வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஆமேன். இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்ணீரை மனுஷங்க துடைக்கவே முடியாதுங்க. கர்த்தர் மட்டும்தான் நம்மளோட கண்ணீரை துடைக்க முடியும். அதற்கு நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமா இருக்கணுங்க. சோ அப்படி நம்ம அடைக்கலமா வந்தோம் அப்படின்னா நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கண்ணீருக்கு ஒரு கம்பீர அறுவடை உண்டுங்க. சோ அவருடைய சமூகத்துல வருகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, கண்ணீரோட வந்திருக்கிறீங்கன்னா கண்ணீரோடு நீங்க உங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. அதற்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமாங்க. சோ இன்னைக்கு நீங்க கண்ணீரோட இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வெளியில கண்ணீர் வடிக்கல, ஆனா மனசுக்குள்ள நீங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இதை நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றாரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் அப்படின்னு சொல்றாருங்க. சோ உங்களோட கண்ணீர் துளிகள் அவ்வளவு முக்கியங்க. ஆண்டவர் எப்படி கர்த்தர்கிட்ட நம்ம நிறைய காரியங்களை வாங்கலாம் அப்படின்னா அந்த கண்ணீர் மூலமா தாங்க. நீங்க என்னதான் இது பண்ணாலும் கர்த்தர் சில காரியத்துக்கு இறங்கவே மாட்டார். ஆனா நீங்க அவரோட சமூகத்துல போய் அந்த கண்ணீர் விட்டு அழுது அப்பான்னு நீங்க கேட்கும் போது என்னதான் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சுட்டு தாங்க வேற யாருக்கா இருந்தாலும் செய்வாங்க. சோ இன்னைக்கு அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்றார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் அப்படின்னு அவரே சொல்றாருங்க. இது வரைக்கும் நீ கண்ணீர் வடிச்சிருக்கியா? சோ இது வரைக்கும் என் நிமித்தமாக கண்ணீர் வடிச்சிருக்கியா? கண்டிப்பா அது எல்லாமே என்னோட துருத்தியில இருக்கு, நான் அதற்கு பலன் தருவேன் அப்படின்னு சொல்றாருங்க. சோ நீங்க வடிச்ச ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கர்த்தர் கண்டிப்பாக பலன் தருவார். எப்ப தருவார் அப்படின்னா நம்ம அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தா மட்டும்தான். அனுதினமும் அவருடைய செட்டைகளின் கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணீருக்கு அவர் பலன் தருவாரு. நம்ம கண்ணீரோட விதைச்சிருக்கோங்க சில காரியத்தை, அதற்கு கண்டிப்பா கர்த்தர்
கம்பீர அறுவடை உண்டுன்னு சொல்றாரு. கம்பீர அறுவடை செய்து சந்தோஷமாக இருப்பீங்க. சோ இந்த 30வது நாள்ல கண்ணீரோடு வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அவருடைய சமூகத்துல அமருங்க, அவரோட பேசுங்க. கண்டிப்பா அந்த சமூகத்தை விட்டு நீங்க எந்திரிச்சு வேற காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த கண்ணீரை அவரே சேர்த்து வைப்பாருங்க. அவர் ஆறுதல் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வராதுங்க. கண்ணீர்கள் அவருக்கு விசேஷமானது. விசேஷ விதமாக அவர் துருத்தியில சேர்த்து வச்சிருக்காரு. சோ கண்டிப்பா இதை நம்புவோம். அவருடைய செட்டைகளின் கீழே வந்துட்டோம், இனி நம்ம கண்ணீர் விட மாட்டோம் அப்படின்றத அவருடைய சமூகத்திலேயே சொல்லுவோங்க. சோ அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சோ இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, ஆவியானவரே அப்பா, நீங்க எங்களோட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே தகப்பனே அப்பா, சோதரன் தகப்பனே, என்னோட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியானவரே இப்பொழுது நிறைய கண்ணீரை வடிச்சு கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. வெளியில என்னால கண்ணீர் சிந்த முடியல, ஆனா மனதளவுல நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறேன், என்னால ஜெபிக்க கூட முடியலையே அப்படின்னு சில பேர் இருப்பாங்கப்பா. ஆவியானவரே அப்பா, அவங்களுக்காக நாங்க விசேஷ விதமாக ஜெபிக்கிறோம். எங்க கண்ணீருக்கு வார்த்தை வடிவம் கொடுத்து ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்க கண்ணீரையே நீங்க ஜெபமாக ஏறெடுக்கும்படிக்காக நாங்க கேட்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறவங்க ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாங்க வந்துட்டோம்ப்பா. ஆவியானவரே இனி கண்ணீர் வடிச்சது போதும் நீங்க சொல்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா, எங்களுக்கு ஒரு கம்பீர அறுவடையை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதாச்சும் உங்களுக்கு சாட்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சாட்சிகள் மூலமாக நிறைய பேர் பலன் அடைவாங்க. நீங்க இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு கண்ணீரோட வந்திருக்கலாம், கர்த்தர் ஒரு காரியத்தை குறிச்சு பேசியிருக்கலாம். நீங்க அதை அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடும் போது அதை பார்க்கிறவங்க அன்னைக்கு அவங்களுக்கு கண்ணீரோட பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஆறுதலா இருக்குங்க. உங்களையே அறியாம நீங்க ஒரு நிமிஷம் எடுத்து அந்த கமெண்ட்ஸ்ல செல்லும் போது மற்றவர்கள் அதை பார்த்து கண்டிப்பா பலன் அடைவாங்க. அவங்களோட கண்ணீர் மாறுதலுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க. சோ அவரோட அன்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.